அம்மாட்ட போய் முத்துக்குமார் அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா நீங்கள் வீடியோவில் கூட நல்லா கரெக்டாக அந்த இதில் இன்டர்வியூவில் பேசி சொல்லியிருந்தீங்க விஜயலட்சுமி காம்ப்ரமைஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கண்ணே. அதாவது நீங்கள் சொல்கிறத வந்து யாரும் நம்பலை அப்படின்னா நான் சொல்லிக்கிற இந்த ஆடியோ வந்து நீங்கள் தாராளமாக டெலிகாஸ்ட் பண்ணியே வந்து மக்களுக்கு காட்டலாம். விஜயலட்சுமிக்கு வந்து மன்னிக்கிற குணம் இருக்குது. மன்னிக்கிற குணம் ஏன்னா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஓகே ஒருத்தங்க உணர்ந்து போனாங்கன்னா நம்ம மன்னிச்சு விடுவோம் அப்படின்ற ஒரு குணம் தான் இருக்கே தவிர அந்தாக்கில் எது வேணாலும் அவன் பேசிட்டு போவான். நானும் அப்படியே மானங்கட்டாப்பில் இருக்கிறதுக்கு வந்து நான் தான் பர்த் சர்டிஃபிகேட்டே காட்டி காமிச்சு சொன்னேன். பக்கா தமிழ் பொண்ணு, அதனால் எனக்கு வந்து தன்மானம் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொன்னேன். இப்போ சீமான் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா பாலியல் தொழிலாளின்னு சொன்னது. பாலியல் தொழிலாளின்னு சொன்னதுன்றது வந்து இந்த ஜென்மத்தில் நான் மன்னிக்கவும் மாட்டேன், நான் இதை விடவும் மாட்டேன். இப்போது அவன் சொல்கிற உதாரணம் பார்த்தீங்க, எங்கள் அம்மாவை அப்படி பேசிட்டா இப்படி பேசிட்டான். உங்களுக்கு நல்லா வந்து அவங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்கன்றது நான் உங்களுக்கு விளக்குற முத்துக்குமாரண்ணே. இப்போது நான் சீமான் கூட உறவில் இருக்கும் போது தேன்மொழின்ற பொண்ணு வந்து சொல்லுது, அதாவது அந்த பொண்ணு நல்லபடியாக இவன் முடிச்சிருந்தான்னா சீமான் வந்து அந்த பொண்ணு வந்து என் காரை துரத்திட்டு வந்து நின்று என்கிட்ட வந்து அதோட ஆதங்கத்தை வந்து சொல்லாது தானே? கரெக்டு தானேண்ணே? கரெக்டு தானே? ஏன் நான் வந்து இப்படி சீமானுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நான் இப்படி வண்டி ஏறி இப்படி கிளம்பி போகிறேன்னா நான் போனதை பார்த்துட்டு நீ மீன் குழம்பு எடுத்துகிட்டு வான்னு சொல்லி தேன்மொழிக்கு வந்து சொல்லிவிட்டு தேன்மொழி வந்து மீன் குழம்பு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் வரும்போது நீங்கள் போனதை நான் பார்த்தேன், நான் கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் போனதை நான் பார்த்தேன். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது நீங்கள் யார், ஏன்னா என் கூட தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நீங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கீங்கன்னு அந்த பொண்ணு கேட்குது. சீமான்கிட்ட கேட்டால் அவளை வந்து எங்கள் அப்பா வச்சுட்ருக்கா. எந்த அப்பா? இப்போ சொல்கிறானே எங்கள் அப்பா மூத்தவர்கிட்ட வந்து 30,000 ரூபாய் கொடுத்து நீ வச்சுக்கோன்னு சொன்னான்னு மானங்கிட்ட நாய். பாரதி ராஜா அப்பா வந்து தேன்மொழியை வச்சுட்ருக்காளாம். என்ன லட்சணத்தில் இருக்குது பாருங்கள் இந்த குடும்பம். இவன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்களாம். இவன் கழட்டி இவன் நல்லா அந்த பொண்ணு வந்து ஏதோ நர்ஸாலாம் கூட இருந்திருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டலே என்ன சொல்லிச்சு பாவம். அந்த நர்ஸாக இருக்கும் போது அந்த பிள்ளை சேர்த்து வச்ச தங்கத்தெல்லாம் பாவம் இவனுக்கு கொடுத்து என்னைய மாதிரியே நல்லா சுரண்டிருக்கான். எப்போ கஷ்டம்னாலும் போய் அழுவானா. அந்த பிள்ளை பாவம் நம்பி எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளை கையில் காலை விழுது சொல்லுது, நீ எங்கேயுமே சொல்லிடாதீங்க அக்கா, நான் உங்களை காப்பாற்ற தான் வந்தேன் அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் இதே மாதிரி தான் கேட்டேன், நான் எப்படிங்க அவங்கள நம்பட்டும், நீங்கள் யாராக கூட இருக்கலாம், நான் எப்படி நம்பட்டோன்னா பாலு மகேந்திர அப்பாட்ட போய் கேளுங்க, சுஹாசினி அம்மாட்ட போய் கேளுங்க, அவங்கள்ட்டெல்லாம் போய் கேளுங்க. நான் எனக்கும் அவங்க அம்மா வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சாங்க எல்லாரும் முன்னாடியும். எனக்கு என்ன ஆயிட்டுருக்குன்னே தெரியல, நல்லா கவனிங்கண்ணே, எனக்கு என்ன ஆயிட்டுருக்குன்னே தெரில அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது. இப்போது நான் கயல்வெளி மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. கயல்வெளி இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்காரர் மலை மாதிரி நிற்கிறாரு எங்களை காப்பாற்றுவார். நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. நான் நல்ல தைரியமாக சீமான்ட்டு என்ன கேட்டேன்னா, இது என்ன மாமா, இந்த பொண்ணு என்ன மாமா, என்ன பண்ணிக்கிறீங்க இந்த பொண்ணு? தேன்மொழின்ற வார்த்தையை உச்சரித்த உடனே முத்துக்குமாரண்ணே அப்படியே நடுங்கிடுச்சு அவனுக்கு. யார் சொன்னா, என்ன சொன்னா, எப்படி? நான் சொன்னேன், அந்த பொண்ணே என் காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் கொடுக்குது, நான் இப்படி கிளம்பி வந்திருக்கிறேன்னா நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட மீன் குழம்பு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறீங்களா, இது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்டால், அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா வச்சுருந்துக்கிறான் பாரதி ராஜா. நான் என்ன பண்ணிட்டோம், நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏமாம்மா உங்கள் கூட நிச்சயதார்த்தம் பண்ணிக்குதுன்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஆமாம் என் கூட பண்ணுச்சு, ஆனால் எங்கள் அப்பா வச்சுருந்துக்கிறான் இப்போ அவளை. என்ன சூப்பர் குடும்பம் பாருங்கள் இவங்களுக்கு. இவங்க அப்பா வச்சு இவனுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் ஆகுமா, இவங்க அப்பா வந்து வச்சுன்னு அந்த பொண்ணை வந்து. இது பாரதிராஜா அவர்களுக்கே தெரியுமா நான் தெரில. இந்த ஆடியோ டெலிகாஸ்ட் பண்ணி மக்களுக்கு காட்டுறேன். நான் வந்து பாரதிராஜா அவர்களுக்கே தெரியாது சீமான் இந்த மாதிரி கேடு கட்ட தனமா அவங்க அப்பா பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே உண்மை கிடையாதுண்ணே, யாருக்குமே சீமான் உண்மை கிடையாது. என்கிட்ட வந்து சொல்லிச்சுன்னு போய் அந்த பொண்ணை போய் காஞ்சிபுரத்தில் அவங்க வீட்டில் அடிச்சு அந்த பொண்ணை இன்னொரு வாட்டி நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை கடைசியாக என்கிட்ட ரொம்ப அழுது துடிச்சு அந்த பொண்ணை இது பண்ணுச்சு. உங்களை வந்து சொன்னன்றக்காக என்னை வீட்டில் வந்து அடிச்சாங்கக்கா, என் வீட்டில் இருக்க சாமான்லாம் தூக்கி போட்டு உடைச்செல்லாம் என்னை அடிச்சு என்னை தூக்கிட்டு போய் காஞ்சிபுரத்துலேயே போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ இவங்க அம்மா என்ன இவங்க அம்மாவை சொல்லிட்டாரா. நான் அப்பவும் சொன்னேன், நீ போய் கோர்ட்டில் சொல்கிறா எங்கள் அம்மா இப்படி திட்டுறான்னு சொல்லி, எதுக்கு உங்கள் அம்மாவை திட்டுறான்னு சொல்லி கூட நான் விளக்கம் கொடுக்குறேன். இவங்க அம்மா வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுக்கிறாங்களேன்னு அந்த அம்மா வந்து இந்த பையனை கட்டி கொடுக்கணுமா இல்லையா? அந்த பொண்ணுக்கு என்னன்னே தெரியாமல் இது பாட்டுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிச்சான் போயிடுச்சான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், நல்லா சுரண்டான், எல்லாத்தையும் சுரண்டான். அப்புறம் அவங்கக்கிட்ட ஃபர்தர் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அவங்கள யார்கிட்டயே கூட்டி விட்டுட்டு இவன் போய் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு பொண்ணை தேடிட்டு போகிறான். இதே வழக்கமாக வச்சுருக்கிறான் அவன் வந்து. இவன் என்னையே சொல்கிறானா 30,000 ரூபாய் கொடுத்து நீ வச்சுக்கோ, செருப்பால்
செருப்பால் இவன் அடி வாங்குவான் பாருங்க என்கிட்ட. இவன் எங்கேயா நேருக்கு நேரம் என்கிட்ட யாரா கூட்டம் நிற்க வைக்கட்டும். கோர்ட்டில் கூட பாருங்க, கோர்ட்டில் வந்து இவனை எதுவும் நிற்க வச்சாலோ என் செருப்பு அடிச்சு 4 வீசுன்னு இவனை வீசுவேன். ஏன்னா 30,000 ரூபாய்க்கு இவனை வச்சுக்கோன்னு சொல்கிற அளவுக்கு நான் துப்பு கட்டவளா. இவன் மொஹரக்கட்டையை ஒரு வாட்டி கண்ணாடியில் பார்க்க சொல்லுங்க. என்னைய வந்து என் ஃபோட்டோ ஒரு வாட்டி உலகத்துக்கு காட்டுங்க. இந்த மாதிரி ஒரு நாயை வந்து தொட விட்டதே நான் பண்ண தப்பு. இவன் சொல்கிறான் 30,000 ரூபாய்க்கு என்னை வச்சுக்கோன்னு சொல்ல. பிச்சை எடுத்துகிட்டு வச்சுங்க நாய்ங்க எனக்கு ஃபோன் போட்டுக்கிட்டு. என்கிட்ட ஆடியோ இல்லையா? ஏன்னா நான் ஆடியோலாம் கொடுக்காமலையா? நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். எப்படி இவன் பிச்சை எடுத்துட்டுனா இவன் மதுரை செல்வம் வந்து அக்கா பொக்கா. நான் அப்புறம் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன், நான் பாலியல் தொழிலாளியான். நீ ஏன் வந்து கொடுத்த? நீ ஏன் இதுக்கு வந்து என்கிட்ட பம்புன? 50,000 ரூபாய் நீ எதுக்கு போட்ட? மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வீடியோஸ் வாங்கிக்கிட்டு மாமா வருவாங்கக்கா, உங்கள் கணவர் வருவாருக்கா, பெங்களூரில் வந்து உங்கள் கூட வாழ்வாருக்கா சொன்ன ஆடியோஸில் எல்லாம் கொடுத்துருக்குறேன். இப்போ எங்கிட்டையும் இருக்குது, கோர்ட்டில் சப்மிட் பண்ணி பாருங்கள். அவங்க 2023 வரைக்கும் இவங்களோட ஆட்டம் பாருங்கன்னு எல்லாம் சீமா நினச்சிட்டு இருக்காரா? நான் வந்து இவர் அன்புன்னா நானும் அன்பு, இவர் வம்புன்னா நானும் வம்பு, இவ்வளோதான் கதை. நீ சொல்லிட்டல என்னை பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டு. பாலியல் தொழிலாளியை நீ என்னை நாயின்னு சொல்லியோ, விபச்சாரின்னு சொல்றியோ, பாலியல் தொழிலாளின்னு சொல்றியோ, வச்சனா கை என் மேலே உனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் இப்போ காட்ட தான் போகிறேன். நடக்க தான் போகுது. நான் யாருக்கும் பயந்துட்டுலாம் நான் எதுவும் பின்வாங்க போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆமாம், அன்றைக்கி எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. ஏன் விட்டீங்க அவனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்குன்னு எனக்கு வருத்தமாச்சு. அதுக்காக நான் ஒன்றும் ஓஞ்சு போயிடல. தவம்லாம் அவங்க அம்மாவெல்லாம் பேசக்கூடாது. இதுவே ரொம்ப மோசம். இப்போ நீங்கள் என் கூட ஒரு கூட பிறந்த அண்ணனா இருந்தால் கூட்டிட்டு போய் 4 சாத்திருப்பீங்க. அவனை வந்து என் தங்கச்சியை வந்து இப்படி சொல்லி நிற்க வைக்கிறியாடா? ஏடா போகிறது? இப்போ எனக்கு 45 வயசாகுதுன்னு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இவன் எவ்வளோ ஒருத்தைய புஷ்ட்டு போயிட்டான். என்னை பற்றி என் ஃப்யூச்சர் என்ன எப்படி உட்காந்து என்னை வந்து விபச்சாரின்னு சொல்லி நாசம் பண்ணுறானா? என்னோட எதிர்காலம் என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கண்ணே. இதை தான் நான் கேட்கறதுக்கு அவனை வந்து நான் ரெடியாக இருக்கேன். யார் வேணாலும் கூப்பிட்டு உட்கார வைக்கட்டும். என்னையும் அவனையும் உட்கார வச்சு நான் எதிராக இந்த கேள்வி தான் கேட்கணும்னு வச்சிருக்கேன். நீ உனக்கு எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா நீ வந்து என்னை பாலியல் தொழிலாளின்னு சொல்வேன். பிச்சைக்கார நாயே, நான் பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு வந்து 10 பங்களா 100 பங்களா கட்டிட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு நான் ஒரு அழகி. உலக லெவலில் எனக்கு வந்து இருக்காங்க சப்போர்ட்டர்ஸ். எனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்களா? இந்த மொஹரக்கட்டை தான் கிடைக்குமா எனக்கு உலகத்தில்? சுபா வந்தால் நீ என்ன வேணாலும் பேசிடுவியா நீ? நான் எங்கள் அப்பா வழியில் நான் திருநெல்வேலி போனேனே. எங்கள் அப்பா சொந்த ஊர் திருநெல்வேலி. எங்கள் அம்மா சைடு நான் ஸ்ரீலங்கா. எங்கள் அம்மா ஊர் ஸ்ரீலங்கா. நான் அந்த பக்கம் இலங்கை தமிழர். அப்புறம் நான் பிறந்திருக்குது பெங்களூரு. இது எல்லாம் 3 எனக்கு எப்படி இருக்குதுன்னா, இவன் சொல்கிறான்ல, நான் சொல்கிறேன், நீ இப்போ தான்டா பார்த்துருக்குற இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ ஜென்மத்தில் பார்த்துருக்க மாட்டேன். என்னன்னா வாழ்ந்ததுக்கு அப்பப்போ ஒரு மனிதாபிமானமாக உன்னை கொஞ்சம் நான் பாவன்னு விடுறேனே தவிர இது அல்டிமேட் எண்டு கார்டுன்னு நினச்சிக்குவேன் நான் சீமான். இது ஒன்றும் எண்டு கார்டு கிடையாது. சட்ட ரீதியாக நான் பட தான் போகிறேன். வந்து எல்லாம் பதில் சொல்லட்டும். இவங்க என்னென்ன ஆடினாங்கன்றதெல்லாம் எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. இவங்க என்னென்னலாம் எங்கிட்ட பம்புனாங்கன்றதெல்லாம் எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. எல்லாம் வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இவன் நினச்சிக்கிட்டானோ சோத்துக்கே வழி இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி வரப்போறா அப்படின்னு நினச்சிக்கிட்டானோ. நீ சுப்ரீம் கோர்ட் இல்லை, நீ வந்து செத்து ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் நான் ஸ்வர்க்கத்துக்கு கூட உன்னை வந்து துரத்திட்டு வருவேன். ஏடி நரகத்துக்கு போனால் நான் நரகத்துக்கு கூட உன்னை வந்து துரத்திட்டு வருவேன். இது என்னன்னு எனக்கு தீர்வு தெரிகிற வரைக்கும். ஏன்னா மக்களுக்கே மண்டை குறையுதுன்னா 14 வருஷமாக எனக்கு தலை எப்படி குறைஞ்சிட்ருக்கும். அதனால் மக்களுக்கு இந்த ஆடியோ நீங்கள் தாராளமாக வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணி மக்களுக்கு காட்டலாம். நான் உறுதியாக இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்றது வந்து சில நாட்களில் வெளியில் வரும். ஸோ என்னை அவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணாலும் நினச்சிக்குவேன். நான் ஏதோ இவன் சொன்னான், நான் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அதனால் எனக்கு ஒரு 50,000 ரூபா தான் மாதம் கொடுக்க முடியும், மாமாவை தயவு செஞ்சு இப்போ ஏதாவது பார்த்து பண்ணி விடுன்னு இவன் பிச்சை எடுத்தான் என்கிட்ட. இல்லாட்டி எடுத்து வேடா மாதம் 5 லட்சம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். நான் சொல்லலை. ஆனால் நான் பண்ண நன்மைக்கு வந்து நீ இப்படி குத்துறியா? நீ குத்துனா எப்படி குத்தணும் அப்படின்ட்டு திருப்பி நான் அவனுக்கு காட்டியே காட்டுவேன். அதனால் என்கிட்ட எந்த ஒரு பாவம், ஐயோ மாமா பாவம், உங்கள் மாமா பாவம், அத்தை பாவம், பக்கத்து வீட்டு மாமியார் பாவன்ற கதெல்லாம் என்கிட்ட நடக்காது அப்படின்றது நான் கிளாரிஃபைடு அதில் சொல்லிடுறேன். இதை யாரெல்லாம் வந்து சந்தேகப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா கேட்டுக்கிட்டோம். கொஞ்சம் பொறுங்க. சட்ட ரீதியாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு நியூஸ் வரும். எல்லாம் பண்ண தான் போகிறோம். நான் சொல்லிட்டேனே, சீமான் செத்து நரகத்துக்கு போனால் கூட நரகத்துக்கு கூட நான் உன்னை துரத்திட்டு போய் உன்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு நான் கேட்பேன். அப்படி தில் இருக்கிற பொண்ணு தான். என்னன்னா
கொஞ்சம் மனசு நான் கொஞ்சம் பாவம் நினைக்கிறேன். ஆனால் பாவம் இவனுக்கு பாவம் பார்க்கக்கூடாது அப்படின்றது பாலியல் தொழிலாளின்னு சொன்னான் பாருங்க. அப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் தெளிவாக என்னை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி முத்துக்குமார் அண்ணன், ரொம்ப நன்றி. முத்துக்குமார் அண்ணன், அண்ணா வணக்கம் அண்ணா.